சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஒரு லூசு பையன் இன்னொருத்தனை போட்டு செமையா அடிச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த லூசு பையன் சொல்கிறா, கவலைப்படாத, உனக்கு பெயின்லெஸ் டெத் நான் கொடுக்குறேன். இந்த கீரை கடந்து அடி வாங்க வந்த நம்ம கதையில் ஹீரோ லிங்ஃபாங். இந்த லூசு பையன் ஹீரோட தலையை பிடிச்சு தூக்கி சத்து போட லிங்ஃபாங் நரகத்தில் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டான். ஹீரோக்கு பேசவும் முடியாம ரத்த வெள்ளத்தகளை கிடக்குறான் ஹீரோ. இந்த லூசு பையன் ஹீரோட முன்னாடி போய் நின்றுட்டு, ஹஹஹஹா லிங்ஃபாங், உன்னோட யங் மாஸ்டர் பொசிஷன் நான் தான் இனிமே எடுத்துக்க போறேன். லிங்க் ஃபேமிலி எனக்கு தான் இனிமே. அவன் சிரிச்சுட்டே சொல்றான், நீ என்ன குத்தம் சொல்லி ஒண்ணுமே ஆக போவதில்லை, நீ இந்த உலகத்தை தான் குத்தம் சொல்லணும். மார்ஷியல் ஆர்ட்ஸ் லோ தான் இந்த உலகத்துல ஒருத்தனோட லைஃப் அண்டத்தை கண்ட்ரோல் பண்ணது. வீக்கான ஒருத்தன் கீழ் நோக்கி போகும்போது ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இந்த உலகத்தை ஆழும். வீக்கான ஒருத்தனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரென்த் கலந்துட்டா ஒரு 10,000 பவுண்ட் உள்ள பாறையை தூளா உடைக்க முடியும், ஒரு ரிவரை 2 கட் பண்ண முடியும், ஒரு மவுண்டனை 2 ஸ்பிளிட் பண்ண முடியும். அதுதான் மார்ஷியல் ஆர்ட்ஸ். இந்த உலகத்தை சுற்றி வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் பண்ண கிங்ஸும் இந்த உலகத்தில் இருக்காங்க. இந்த உலகத்தில் பிறக்கும் போதே மார்ஷியல் ஆர்ட்ஸ் சேலஞ்ச் உங்க கூடவே பிறந்துடும். அதை மார்ஷியல் சோல்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. மார்ஷியல் சோல்ஸ் 4 விதம் இருக்குது. 1 நேச்சுரல் ஸ்பிரிட். அந்த நேச்சுரல் மார்ஷியல் சோலால் எர்த்து, வாட்டர், லைட்னிங், ஃபயர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். 2 பீஸ்ட் கண்ட்ரோலிங். அந்த பீஸ்ட் மார்ஷியல் சோலால் டிராகன், ஸ்னேக்கு, லயன், ஏப்பு, டீமன் பீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். இனிமே இருக்குது, அதுவும் சொல்லலை. 3வது மார்ஷியல் சோல் யூனிக் வேரியன்ட். அதோட பவர் ஒருத்தனோட மார்ஷியல் சோலை எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போடலாம். அதோட பவர் இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. 4வது மார்ஷியல் சோல் வெப்பன் ஸ்பிரிட். வெப்பன் மார்ஷியல் சோலாக நைஃப், ஸ்வார்டு, ஆஃப் பிளேடு, ஸ்பியரு கண்ட்ரோல் பண்ணலாம். இனிமே இருக்குது, சொல்லலை அது அப்படின்னு சீன் கட் பண்ணால் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். என்னோட பேர் தான் லிங்ஃபாங். நான் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட். இது என்னோட உலகம் கிடையாது. நான் ரோடில் நடந்து போகும்போது ஒரு கார் இடித்து என்னோட சோல் லிங்க் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் பாடியில் அட்டாச்சில் ஆகிடுச்சு. என்னோட பேரும் அந்த யங் மாஸ்டர் பேரும் சேம் தான், லிங்ஃபாங். லிங்க் ஃபேமிலியில் ஒரு எங்களோடு தான் லிங்ஃபாங். அவனை எல்லாரும் ஒரு குப்பைக்கு சமமாக பார்க்குறாங்க. ஒரு நாள் அவனோட கசின் அவனை அடித்து போட்டு பாதி உசுரை போட்டு வச்சுட்டு போயிட்டான். அப்போ தான் எனக்கு அவனோட பாடி டேக் ஓவர் பண்ணதுக்கு டைம் கிடச்சிருக்கு. அங்கேருந்து சீன் கட் பண்ணால் தி யாங்ஸூ சிட்டி, தி மான்ஷன் ஆஃப் லிங்க்லாண்ட். சடனாக ஹீரோ தூக்கத்தில் இருந்து இருந்துச்சு. நான் எங்கே இருக்கிறேன்? இது என்னோட ரூம் கிடையாது. நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன்? நான் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதானே? வெயிட், ஒரு செஷன் ஆஃப் மெமரி என் மைண்டுக்குள்ளே வருது. ஓ, தலை வலிக்குதே. ஹோ, எனக்கு இப்போ தான் புரியுது. நான் டைமும் ஸ்பேஸும் கடந்து வந்திருக்கேன். இந்த உடம்பு பாஸ்டில் ஒரு குப்பைக்கு சமமாக இருந்தது. இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இந்த உடம்புக்குள்ளே இருக்கேன். இனிமேல் அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன். கவலைப்படாத, இனிமேல் நான் தான் நீ தான் நான். இனிமேல் யாரும் என்னை புள்ளி பண்ண விட மாட்டேன். பவர்ஃபுல் பீப்புள்ஸ் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணது. பவரும் ஸ்ட்ரென்த்தும் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுதான் இந்த உலகத்தில் ரூல். ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் ஆகிறதுக்கு இயற்கையான திறமைகள் தாண்டி வேணும். தோக்கடிக்க முடியாத இதயம், அப்புறம் அமிதமான விடாமுயற்சியும் அவசியம்தான் இதுக்கு. ஹாஸ்டலில் இருந்த லோட் லிங்ஃபாங் ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம். பட் நான் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் 2 வாட்டி ஹியூமனாக பிறந்து எல்லா அபமானங்களும் சகிச்சிட்டேன். இனிமே அது நடக்காது. என்ன இது? வாரியர் சோல் தனியாக மூவ் ஆகுது? கிடையாது, இது வாரியர் சோல் கிடையாது. முன்னா இருந்த லிங்ஃபாங்கோட கடைசி மிச்சம் இருக்கிற சோல்ஸ் எல்லாம் என் பாடி கூட மெர்ஜ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. கடைசியாக இருந்த அந்த சோல்ஸும் மெர்ஜ் ஆகிடுச்சு. என்ன இது? ஒன்றும் புரியல. ஒரிஜினல் வாரியர் சோலா லிங்ஃபாங்கோடது? இது சின்ன ஒரு ஸ்னேக் சோல் தான். இதை ஒரு யூஸ்லெஸ் சோல்னு கூப்பிட்றதுக்கு யாதொரு ஆச்சரியமும் இல்லை. அந்த ஸ்னேக்கை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது. பட் என்னோட பின்னாடி நிற்கிறது ஒரு வாரியர் சோல். இட்ஸ் ஃபுல் டார்க். அப்போது அதுக்கு அர்த்தம் நான் ஒரு வாரியர் சோலுக்கு ஓனர் ஆகிடுச்சு. இனிமே நான் டார்க் வாரியர் சோல் நான் கூப்பிட போகிறேன். இது ஒரு வாரியர் டைப் ஆஃப் ஸ்பெஷல் சோலான்னு எனக்கு புரியுது. மேபி இது 2ம் ட்வின் வாரியர் சோலாக இருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்லிட்டு ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு டோர் ஓப்பன் பண்ணி, ஓ இது என்னோட ட்ரைனிங் ஏரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட டார்க் வாரியர் சோலுக்கு காலமாக பவர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட பவர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாமே. மார்ஷியல் ஆர்ட்ஸ் 9 வோல்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணியாச்சு ஹீரோ.
ஹீரோ மனசில் உடனே சரி இந்த பவர் நான் எதிர்பார்த்த போல தான் இருக்கு. என்னோட ஸ்ட்ரென்த் போட்டு இதோட இந்த சாப்டர் என்னோட லெவலை என்னோட வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு எனக்கு இப்போல தெரியும். இருந்து நான் நான் அடுத்த ஒரு வாட்டி யூஸ்லெஸ் கண்டிப்பா ரிங் இம்ப்ரூவ் மாஸ்டர் பண்ணுறேன். கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு 1K வியூ கிடைச்சா அடுத்த வீடியோ 30 மினிட்ஸில் உள்ள வீடியோ போடுறேன். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.